Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பால் பாயாசத்தை டேஸ்டாவும் ஈஸியா 10 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு panல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வறுத்தா போதும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வறுபட்டதும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைம்லேயே இன்னொரு ஸ்டவ்வில் சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை ரோஸ்ட் பண்ண கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பால் பாயாசத்துக்கு ஜவ்வரிசியை விட சேமியா அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் கோபுரமாக 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். ரோஸ்டட் சேமியாவாக இருந்தால் கூட நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாயாசம் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இந்த சேமியாவை ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை பார்க்கலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால தான் இதை நம்ம தனியாக வேக வச்சு செய்கிறோம். ஜவ்வரிசியை ஃபுல்லாக வேக வைக்க தேவையில்லை. கையால் இது மாதிரி எடுத்து அழுத்தி பார்க்கும்போது உள்ளார கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சாலே போதும். இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சேமியாவையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த பால் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இது 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். 1/2 லிட்டர் பாலில் 1 கை அளவுக்கு ஜவ்வரிசியும் 1.5 கை அளவுக்கு சேமியாவும் சேர்த்து செஞ்சோன்னா 4 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு பாயாசம் வரும். இப்போது இந்த பால்லையும் சேமியா கொஞ்சம் நேரம் வேகட்டும். சேமியா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 2-3 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் பாலில் வெந்துட்டுருக்க இந்த டைம்லேயே பால் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இது மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆனதும் பால் பாயசத்தில் சேர்த்துடலாம். இதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து உலர் திராட்சையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உலர் திராட்சை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை பால் பாயசத்தில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து சேர்க்குற இந்த டைம் வரைக்கும் சேமியா வெந்தாலே போதும். அது மாதிரி சேமியா வெந்ததுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம சுகர் சேர்க்கணும். இப்போது சேமியா சரியான பதத்தில் வெந்து பால் பாயசம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பால் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதில் நான் 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவும் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. ஒரு கொதி வந்ததுமே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். பால் பாயாசம் தண்ணியாக இல்லாமல் அதே டைமில் திக்காகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான பால் பாயாசம் 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டான பால் பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.